எரேமியா 50வது அதிகாரம் 33 மற்றும் 34 ஆகிய வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுகிறதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு முறை நம்ம சத்தமா வாசிக்க போறோம். நீங்க வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க சத்தத்தை எப்படியாவது ஊருக்கு போக முன்னாடி உங்க சத்தத்தை கேட்டறணும்னு தோணுது. என்ன, அதனால நீங்க உங்க சத்தத்தை எவ்வளவு உயர்த்தி வேதத்துல வாசிக்க முடியுமோ அப்படி வாசிக்க போறீங்க. மூணாவது ஒரு வாய்ப்பு தருவேன். நான் பார்ப்பேன் யாரெல்லாம் வாசிக்கலையோ இப்ப என் கூட மேடையில கூப்பிட்டு வாசிக்க சொல்லுவேன். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். சத்தம் வரணும், வாய் அசையணும், சத்தம் வரணும். என்ன, மூணாவது ஸ்டெப்புக்கு போக விட்டுறாதீங்க. இணைந்து வாசிக்க போகிற எரேமியா 50, 33 மற்றும் 34 ஆகிய வசனங்கள் சத்தமாய் வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். ஆனால் வேதம் 34வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் நல்லவர். தேசம் சிறைப்பிடிப்புக்குள் போனது. யூதா இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்பட்டு போனது. இஸ்ரவேலை அசீரியாவும் ஆமென் யூதாவை பாபிலோனும் சிறைபிடித்தது. சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் விடமாட்டோம், விடவே மாட்டோம் என்று அவர்களை பிடித்து கெட்டியாய் பிடித்து கொண்டார்களாம். We won't leave you. நீ தப்ப முடியாது, இந்த சிறையிருப்பிலிருந்து நீ மீண்டு வரவே முடியாது என்று அவர்களை கட்டியாய் பிடித்து வைத்துக் கொண்டார்களாம். ஆனால் 34வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒரு ஆமென் சொல்றீங்க? அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். என் கூட சேர்ந்து நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு முறை சொல்லுங்க, என்னுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என்னுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய மீட்பர் வல்லமையுள்ளவர். இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க, நம்முடைய மீட்பர் வல்லமையுள்ளவர். ஸ்தோத்திரம். விடமாட்டேன் என்கிற கிரியைகள் மேல இன்றைக்கு பகல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஏதோ சில காரியங்கள் உங்களை விடமாட்டேன், I won't leave you. சில பாவங்கள் சொல்லலாம், நான் உன்னை விடமாட்டேன். சில பாரங்கள் சொல்லலாம், நான் உன்னை விடமாட்டேன். சில பயங்கள் சொல்லலாம், நான் உன்னை விடமாட்டேன். சில பாதிப்புகள் சொல்லலாம், நான் உன்னை விடமாட்டேன். சில பழி சொற்கள் சொல்லலாம், நான் உன்னை விடமாட்டேன். ஸ்தோத்திரம். இந்த அருமையான பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை விடமாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவானாலும் இன்னைக்கு பகல் பரலோக நமக்கு அனுப்புகிற ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு மீட்பர் உண்டு, உனக்கு ஒரு மீட்பர் உண்டு. சபையே, நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. எது நம்மை விட மாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, மீட்பர்
மீட்பர் சொல்லுகிறார், நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன், நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன், நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். இன்னைக்கு பகல் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, மீட்பர் உண்டு, மீண்டு வருவீர்கள். ஹல்லேலூயா. மீட்பர் உண்டு, மீண்டு வருவீர்கள். எல்லாரும் இந்த தலைப்பை நல்ல சத்தமா ஒரு 3 முறை சொல்லணும். என்ன சத்தமா சொல்லுங்க? மீட்பர் உண்டு, மீண்டு வருவீர்கள். சத்தமாய் சொல்ல போகிற, மீட்பர் உண்டு, மீண்டு வருவேன். இன்னொரு முறை நீங்களே சத்தமா சொல்லுங்க பாப்போம். 33வது வசனத்துல சிறைப்பிடிச்சவன் சொல்றான், உன்னை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் உன்னை கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கேன், உன்னை விடமாட்டேன். இன்னைக்கு பகல் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லுகிற எதனின்றும் விடுவிக்க வல்லமையுள்ள கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு தேவ சபையில எழுந்தருள் இருக்கிறார். ஏதோ ஒன்று விடமாட்டேன் என்று உங்களை தொடர்ந்து வருதில்லை. சில விஷயங்கள் விடமாட்டேன் என்று தொடர்ந்து வருகிறது, சில விபத்துகள் தொடர்ந்து வருகிறது, சில வியாதிகள் தொடர்ந்து வருகிறது, சில பிரிவினைகள் தொடர்ந்து வருகிறது, சில பாரங்கள் துக்கங்கள் தொடர்ந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பகல் சொல்லுகிறார், மீட்பர் உண்டு, ஆகவே நீங்கள் மீண்டு வருவீர்கள். நீங்கள் மீட்பர் இல்லாதவர்கள் அல்ல, நமக்கு ஒரு நல்ல மீட்பர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறைபிடிக்கப்பட்டது உண்மையாக இருக்கலாம், சத்துருவின் கை நம் மேல் ஓங்கி இருக்கிறது உண்மையாக இருக்கலாம். அதை விட ஒரு மேலான உண்மை, எனக்கு ஒரு மீட்பர் உண்டு. அந்த மீட்பர் இன்னைக்கு உயிரோடவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த மீட்பர் செய்கிற 3 காரியங்களை சொல்லிட்டு எப்படிப்பட்ட மீட்பை இந்த ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்கிறதை நான் உங்களோடு சொல்லி, நேரம் இருக்குமே ஆனால் அந்த மீட்பை பெற நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் தியானிக்க போகிறோம். என்ன ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மீட்பர் செய்கிற முதல் காரியம், பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார். இந்த மீட்பர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார். ஸ்தோத்திரம். 130வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். 130வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. ஸ்தோத்திரம். எவ்விதமான மீட்பு? பாவத்தின் பிடியில் இருந்து நமக்கு ஒரு மீட்பு, பாவத்தின் பிடியில் இருந்து ஒரு மீட்பு. இன்னைக்கும் பாவம் பலரை பிடித்து வைக்கிறது. பாவம் சிந்தனையில் நம்மை பிடிக்கிறது, பாவம் உணர்ச்சிகளில் நம்மை பிடிக்கிறது, பாவம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வின் உணர்வுகளில் நம்மை பிடிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாவம் கற்பனைகளில் நம்மை பிடிக்கிறது, பாவம் பார்வையினாலே, பாவம் கேட்பதினாலே, பாவம் பேசுவதினாலே, நிறைய லிஸ்ட் உண்டுங்க. பாவம் நம்மை பிடிக்கும், பாவம் பிடிக்கும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பாவத்தை செஞ்சிட்டு விட்டுறலாம் நினைக்காதீங்க. பாவம் நம்மை பிடிக்கும். பாவம் பார்வையின் மூலமாக உள்ளே நுழையும். பாவம் ஸ்தோத்திரம் கேட்பதன் மூலமாக உள்ளே நுழையும். உள்ளே நுழைந்து அது நம்முடைய உணர்ச்சிகளில் இடம் பிடிக்கும், உணர்வுகளை தாக்க நினைக்கும். ஸ்தோத்திரம். பாவத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, பாவத்தோட விளையாடிராதீங்க. ஸ்தோத்திரம். ஹலோ சபையே, பாவம் மிகவும் மோசமானது. பாவம் நம்முடைய ஸ்தோத்திரம் நிகழ்வாழ்வை பாதித்துவிடும். பாவம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பாதித்துவிடும். பலருக்கு இந்த பாவத்தினுடைய பொல்லாத விளைவுகள் தெரிகிறதே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கொரிந்த சபையை திருப்பி கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த சபைக்குள்ள காணப்பட்ட பாவம் அவர்களுக்குள் மகா பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்தது, மகா பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, பாவம் கொண்டு வருகிற சில பாதிப்புகளை வேகமா நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆமா, நீதிமொழிகள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் அது எப்படி எல்லாம் பாதிக்குங்கிறத பார்க்கலாம்.
ஆனா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அது எப்படி சபையை பாதிக்குது பாருங்க. வசனம் 1 ஸ்தோத்திரம், ஆமென். பாவம் சபையின் பேரை பாதிக்குது. சபையின் பேரு சபைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அந்த சபைக்கு வர்ற ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா போதும், உடனே அந்த ஒட்டுமொத்த சபைக்குமே அந்த பேரை கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? Sin spoils the name of the church. சபையின் பேரை அது பாதிக்குது. சரி, சபையின் பேரை மட்டுமா பாதிக்குது? 6வது வசனத்தை பாருங்க. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கி விடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையே பாதிக்குது. சபையின் பேரை மட்டும் பாதிக்கல, ஊருக்குள்ள சபையை பத்தி பேசுற அந்த பேரை மட்டும் பாதிக்கல, நம்ம அந்த பாவத்தை அனுமதிக்க அது சபையே பாதிச்சிருது. ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி இன்னைக்கு கவனிங்க. அது சபையை பாதிக்குது. ஸ்தோத்திரம். சபையை மட்டும் பாதிக்கல, அது நம்முடைய நித்தியத்தை பாதிக்கிறது. அது நம்முடைய நித்தியத்தை பாதிக்கிறது. 5வது வசனத்தை பாருங்கள். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவம் நம்முடைய நித்தியத்தை பாதிக்கும். பாவம் செஞ்சுட்டு பரலோகத்து போறேன் பாட்டு பாடனா போக முடியாது. பாவத்தோடு விளையாடி கொண்டு பரலோகத்து போவதாக நினைத்து கொண்டிருந்தால் போக முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது கிறிஸ்தவன் என்கிற பெயர் உள்ளவனாக இருக்கலாம், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனாக இருக்கலாம், பெயர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஒன்றும் அறியாத ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். whoever it might be. பாவம் மீட்பு இயேசுவிடத்திலிருந்து முதல்ல பாவத்தில் இருந்து கிடைக்கிறது, பாவத்தின் பிடியிலிருந்து கிடைக்கிறது. சரி, இரண்டாவது நமக்கு மீட்பு நம்முடைய பாடுகளில் இருந்து கிடைக்கிறது. பாடுகளில் இருந்து. ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை கவனித்து பாருங்க. தேவ மனிதர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டிக்ளரேஷன் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மை மீட்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒருபோதும் இணையாக போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடுகளை எல்லாம் கடந்து ஒரு நாள் தேவ சமூகத்தில் நின்று நாம் பாடத்தான் போகிறோம், ஆராதிக்கத்தான் போகிறோம், தெய்வீக நன்மைகளை சுதந்தரிக்கத்தான் போகிறோம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாடுகள் நடுவில் போகிற நமக்கு ஒரு மீட்பு உண்டு. பாடுகள் நிரந்தரமானது அல்ல. வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் சந்திக்கிற இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை ரொம்ப பாரமானதாக நாம் நினைக்க கூடாது. நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபத்திரவத்தை ரொம்ப கஷ்டமா நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு பாடுபடுறேன், நான் சந்திக்கிற போராட்டம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் வேதனை நிறைந்த அறிக்கைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த லேசான உபத்திரவம், எல்லாரும் இந்த உபத்திரவத்தை எப்படி நம்ம சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புத நாமம் மகிமைப்படுவதாக, அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இதை இப்படி சொல்றார்ல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். நல்ல கையை உயர்த்துவர். ஆமென்.
பாடுகள், நம் சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவங்களை நம்ம லேசானதா எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீர் தந்த இந்த லேசான உபத்திரவத்தின் மத்தியில உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருக்க கிருபை தாங்கன்னு கேட்கணும். சரி, மூன்றாவது இந்த மீட்பர் முதல்ல நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார். இரண்டாவது ஸ்தோத்திரம், பாடுகளிலும் பாதிப்புகளிலும் இருந்து நமக்கு மீட்பை தருகிறார். மூன்றாவது பரலோக வாழ்வுக்கான மீட்பை நமக்கு தருகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். பரலோக வாழ்வுக்கான மீட்பை தருகிறவர். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதன் 28வது வசனத்தை என்னோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால், உங்கள் மீட்பு எவ்விதமான மீட்பு? இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிற உங்கள் மீட்பு, நித்தியமாய் அவரோடு பரலோகத்தில் வாழ போகிற உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறபடினாலே இன்னைக்கு இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வருகை சமீபம், மீட்பு சமீபம். நம்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மீட்பு சமீபம், மீட்பு சமீபம். அப்ப நான் 3 காரியத்தை சொன்னேன். மீட்பர் நமக்கு தரும் 3 வித மீட்பு. ஒன்று, பாவத்தின் பிடியிலிருந்து மீட்பை தருகிறார். 2, பாதிப்புகள் பாடுகள் மத்தியிலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார். 3, பரலோக வாழ்வுக்கான மீட்பை தருகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவரால் தான் அந்த 3 மீட்பின் காரியங்களை நடப்பிக்க முடியும். There is no one else. இந்த சத்தத்தை கேட்கிற யாரேனும் பாவத்தின் கொடிய பிடியில் இருந்து, பாவத்தினால் வருகிற ஒரு சாபத்தை சுமக்கிற, பாவத்தினால் வந்த ஒரு தண்டனையை சுமக்கிற, ஐயா நான் எங்கெங்க போனாலும் எனக்கு இதற்கான மீட்பு இல்லை என்று ஏங்கி நிற்பீர்கள் என்றால், இயேசு இரட்சகர் இதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே இந்த கர்த்தர் நமக்கு தரக்கூடிய அற்புதமான மீட்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் யாரானாலும் பாவத்தின் கொடிய பிடியில் நிற்கிறீர்களோ, மீண்டு எழும்ப முடியாமல் தவிக்கிறீர்களோ, சிந்தனையை ஆக்கிரமித்து விட்டதோ, ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவத்தின் சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு உணர்ச்சிகளில் பாவ உணர்ச்சிகள் அல்ல, அவனுடைய உணர்ச்சிகள் நித்தியத்துக்கு ஏதுவானதாக, தெய்வீகத்துக்கு ஏதுவானதாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா ஆமா. சரி, 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். பாவத்திலிருந்து மீட்பு, பாதிப்புகள் அல்லது பாடுகளில் இருந்து மீட்பு, 3வது பரலோகம் சேர்வதற்கான மீட்பு. நல்ல மீட்பர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே. கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் நல்ல மீட்பராய் கிடைத்ததற்காக நன்றி. இந்த நல்ல மீட்பர் என்னை தெரிந்தெடுத்தபடியால் நன்றி. இந்த மீட்பரை தெய்வமாய் கொள்ளும் பாக்கியம் கிடைச்சதே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்றீங்க? எத்தனை பேர் மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அப்பா, எனக்கு நீ தருகிற மீட்பின் கிருபைகளுக்காக நன்றி 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 நன்றி. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா 50ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். ஜனங்கள் இருக்கிறது சிறையிருப்பில், ஜனங்கள் இருக்கிறது எதிரியின் பிடியில். அந்த எதிரி அவங்களை கெட்டியாய் பிடித்து வச்சு விடமாட்டேன்னு சொல்றானா? விடமாட்டேன், விடுவதில்லை. I'm not going to let you go. நீ போக விட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை நன்மைக்குள்ள நீ திரும்பி போக விட மாட்டேன். ஆனா வேதம் சொல்லுகிறது,
அவர்களுடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர். நல்ல 2 கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தினமும் சொல்லணும், என்னுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர். ஒரு நேரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்லணும், என் மீட்பர் வல்லமை உள்ளவர். ஒருவேளை இன்னைக்கு பகல் யாருடைய வாழ்க்கையாவது ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்குமே ஆனால், சத்துருவினால் கட்டியாய் பிடிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆனால், இது என்னை விடவே விடாதோ பாஸ்டர் என்கிற ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற மீட்பர் வல்லமை உள்ளவர். அந்த பிடிக்கிற வல்லமையை விட என் தெய்வத்தின் வல்லமை பெரிது. விடமாட்டேன் என்கிற வல்லமையை விட விடுவிக்கிற என் கர்த்தருடைய வல்லமை பெரியது. மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். இந்த மீட்பர் 3 காரியங்களை இந்த ஜனத்திற்கு செய்தார். 3 காரியங்களை இந்த ஜனத்திற்கு செய்தார். வேகமாய் நாம் அதை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஒன்று வசனம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை பாருங்க. 50 அதன் 19ஆம் வசனம். அந்த மீட்பர் செய்கிற முதல் காரியம் என்ன? இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்லுகிறார். திரும்பி வர பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். நான் இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் ஜெப நிலையில் இருந்தபோது ஆவியானவர் திரும்ப திரும்ப எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி, இந்த சபைக்கு இறுதியான தேவ வார்த்தையாக இந்த நற்செய்தி பெருவிழாவில் சொல்லு. people are going to come back. ஒரு திரும்பி வருதல் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்பி வர முடியாத ஒரு ஆபத்துக்குள்ள, திரும்பி வர முடியாத ஒரு நெருக்கத்துக்குள்ள ஒருவேளை உங்க வாழ்க்கை இன்றைக்கு பகல்ல இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியனாய் இந்த பீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன், அறிக்கையிட்டு சொல்லுகிறேன். மீட்பர் இன்றைக்கு பகல் சபையில எழுந்தருளி சொல்லுகிறார், I will make you to come back. உன்னை திரும்பி வர பண்ணுவேன். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாம். உன்னை திரும்பி வர பண்ணுவேன். சத்துரு சொல்றான், நீ திரும்பி வர முடியாது. You have once passed through this way. இந்த வழியா நீ கடந்து போயிட்ட, திரும்பி வர மாட்ட. இனி உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் உனக்கு பாபிலோன் தான். நீ இறுதி வரைக்கும் இந்த தேசத்தில் தான் இருக்க போகிறாய் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சிலருக்கு சொல்லுகிறாரு. நீ திரும்பி வர போகிறாய். இந்த 4 நாட்கள் நற்செய்தி பெருவிழாவின் இறுதி செய்தி கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு பகல் திருப்புகிறார். உங்கள் வாழ்க்கை பயணம் எதையோ நோக்கி போய் கொண்டிருந்தது. ஆபத்தான ஒரு முடிவு, நீங்கள் விரும்பாத ஒரு முடிவு, உங்களை பயமுறுத்துகிற ஒரு முடிவு. ஐயோ பாஸ்டர், இப்படித்தான் என் வாழ்க்கை போகுமா? கண்ணீரிலே தான் போகுமா? கவலையோடு தான் போகுமா? நன்மையே கிடைக்காதா? சாட்சி சொல்வதற்கென்று என் வாழ்க்கையில எதுவுமே இருக்காதா? இந்த போராட்டத்தில் தான் என் ஜீவியமா? இன்னைக்கு பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த தீமையை நோக்கிய, அழிவை நோக்கிய, ஆமென் ஸ்தோத்திரம், எதிர்பாராத முடிவை நோக்கிய அந்த பயணத்துக்கு ஒரு நிறுத்தம் உண்டாகிறது. God is stopping. தெய்வம் அதை நிறுத்துகிறார். God stops. கர்த்தர் நிறுத்துகிறார். அவர் நிறுத்தினா நின்னுதான் ஆகணும். நான் 1-2 உதாரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பி கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 7:11 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசுவோடு கூட ஒரு ஊர்வலம் போகிறது. இயேசுவாகிய ஜீவன், இயேசுவாகிய வாழ்வு, இயேசு
இயேசுவாகிய அற்புதம் தன்னோடு ஒரு ஊர்வலத்தை கூட்டிக் கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஊர்வலம் இன்னும் ஒரு ஊர்வலத்தை சந்தித்தது. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஊரில் 2 ஊர்வலங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒன்று ஜீவனாகிய இயேசுவுக்கு கீழ் வந்த ஊர்வலம். ஆமா, அவரோடு கூட ஒரு திரள் கூட்டம் வருகிறது. இன்னொன்று மரித்து போன வாலிபனை சுமந்து கொண்டு ஒரு கூட்டம் கல்லறை தோட்டத்தை நோக்கி ஓடுகிறது. விரைவில் அடக்கம் பண்ண வேண்டும், சீக்கிரம் காரியத்தை முடிக்கணும். இறந்து போனது வாலிப பையன். அடிச்சு அழுறாங்க. ரொம்ப நேரம் வீட்டில் வச்சிருந்தா இது அழுது மயங்கி. ஸ்தோத்திரம். இங்கேயே நிறைய பேருக்கு பாதிப்பு வந்துடும். அதனால சீக்கிரம் தூக்கிட்டு கல்லறை தோட்டத்தை நோக்கி ஒரு பெரிய பயணம். என்னை ஆச்சரியப்படுத்தினது என்ன தெரியுமா? உள்ளே வந்தவர் மீட்பர். அந்த நாயின் என்னும் ஊருக்குள் வந்தவர் மீட்பர். எத்தனை பேர் ஆமென் சொல்லிருங்க? மீட்க முடியாத ஒரு ஊர்வலத்தை மீட்பர் சந்தித்தார். மீட்க முடியாத ஒரு பயணத்தை மீட்பர் சந்தித்தார். இன்னைக்கு பகல் மீட்க முடியாது என்று நினைத்த சிலருடைய வாழ்வை மீட்பருடைய வல்லமை சந்திக்கிறது. இனி முடிவு கல்லறை தோட்டம்தான். அது வரைக்கும் எனக்கு கண்ணீர் தான், என் வாழ்வின் துக்கம் தான் என் முடிவு என்று நினைத்திருந்த ஒரு சூழ்நிலைங்க. பாருங்க, இந்த வாலிபன் ஜீவன் இழந்தவனாக, பாடையில் தூக்கப்பட்டவனாக வேகமா தூக்கிட்டு போறாங்களாம். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்? 13ஆம் வசனத்தில் இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று இயேசு பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இவனுங்க வேகமாக தூக்கிட்டு தான் போகிறாங்க. அல்லோ, இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? இவனுங்களுக்கு ரொம்ப அவசரம். பாடியை முதல்ல அடக்கம் பண்ணிட்டு வரணும். இவர் ஏதோ துக்கம் விசாரிக்க வந்திருக்காருன்னு நினைச்சிருக்கிறாங்க. வார்த்தையால் ஆறுதல் கொடுக்கிறவர் இயேசு என்று நினைக்கிறார்கள். என் இயேசு வார்த்தையால் ஆறுதல் கொடுக்கிறவர் அல்ல, வல்லமையினால அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு வார்த்தையால் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, அவருடைய வல்லமையால் ஆறுதல் செய்கிறவர். ஆமென், ஆறுதல் செய்கிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பெண் அழுது கொண்டே அந்த சடலத்துக்கு பின்னே, பாடைக்கு பின்னே போகிறாள். இயேசு பேசிட்டு இருக்கும்போது கூட இவங்க நடக்கிறாங்க. இயேசு இப்போ பண்ணார் பாருங்க, பாடைய ஸ்தோத்திரம் தொட்டு. ஆமே, அல்லேலூயா. கிட்ட வந்து பாடைய தொட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிற்கணுங்கிற உணர்வே வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தொடாத வரைக்கும் எதுவும் நிற்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் தொடாத வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நிற்காது. அவர் தொடாத வரை அந்த ஸ்தோத்திரம் சண்டை நிற்காது. அவர் தொடாத வரை அந்த பிரிவினையின் ஆவி நிற்காது. அவர் தொடாத வரை வியாதி நிற்காது. அவர் தொடாத வரை உதிரப்போக்கு நிற்காது. அவர் தொடாத வரை ஆமென் கற்ப பையன் இந்த பிரச்சனை நிற்காது. அவர் தொடாத வரை இருதயத்தின் இந்த பிரச்சனை நிற்காது. அவர் தொடாத வரை கிட்னியில் அந்த போராட்டம் நிற்காது. ஆனால் அவர் தொட்டால் அத்தனையும் நிற்கும், நிற்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு பகல் தேவ ஊழியை நான் நம்புறேன். சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறுத்துறார். சிலருடைய காரியங்களை கர்த்தர் நிறுத்துறாரு. சிலருடைய வியாதியின் ப்ராக்ரஸ் கர்த்தர் நிறுத்துறாரு. சிலருடைய குடும்பத்தின் பிரிவினைகளின் அடுத்த கட்டத்தை கர்த்தர் நிறுத்துறாரு, நிறுத்துகிறார். சில விஷயங்கள் இன்னைக்கு பகல் நிறுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நிறுத்தப்படுகிறது. இது அடுத்த நிலைக்கு போச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு பகல் அது எந்த நிலையில் இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் நிறுத்தி வைக்கிறார். இது இனி அடுத்த நிலைக்கு வளரக்கூடாது. அந்த கட்டி வளரக்கூடாது. அந்த வியாதி அடுத்த ஸ்டேஜுக்கு போக கூடாது. ஸ்டாப், நில்லுன்றாரு. அவர் தொட்டால் நிற்கும், நிற்கும். நின்றார்கள். நின்றதோடு விடலைங்க. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அங்கெல்லாம் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. அவர் வெறுமனே தொட்டு விட்டு போகிறவர் அல்ல. ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, வாலிபனே எழுந்துரு. ஜஸ்ட் அ வேர்ட், அவ்வளவுதான். வாலிபனே
எழுந்திரு. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். வசனம் 15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கிட்டான். என்ன பேசியிருப்பான்? என்ன பேசியிருப்பான்? நான் எங்க இருக்கேன்ருப்பான். எதுக்கு இங்க? ஏன் நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? பாடையிலையா? அம்மாடி ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சிருப்பான். என்ன பாடையில தூக்கிட்டு போயிட்டீங்களப்பா. அப்புறம் தான் சொல்லுவாங்க, நீ செத்து போயிட்டப்பா. சூழ்நிலை இப்படி. இனி ரொம்ப பிரமிக்க வச்சது என்ன தெரியுமா? பயணம் நிறுத்தப்படவில்லை, நிறுத்தப்பட்டது மட்டும் இல்லை, இப்ப பாடைக்கும் ஸ்டாப் ஆச்சு. பாருங்களேன், 3 வித கூட்டம் இருக்குதுங்க. ஒன்று வீட்டில் இருக்கிற கூட்டம், அடக்கத்தை முடிச்சுட்டு எப்போ சார் வருவாங்க, கையை காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டை பார்த்து போகலான்னு ஒரு கூட்டம் வீட்டில் இருக்குது. கல்லறை தோட்டத்தில் ஒரு கூட்டம் காத்து இருக்குது, பாடி எப்போ சார் வரும், நான் அடக்கம் பண்ணிட்டு போகணுமேன்னு இருக்குது. நடுவில் வர்ற இந்த கூட்டம் சீக்கிரம் அடக்கத்தை முடிக்கணும்னு பார்த்தா ஒருத்தர் பாதியிலே வந்தார், தொட்டார், பேசினார், மரித்தவன் எழும்பிட்டான். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்வின் முடிவை எதிர்நோக்கி இருக்கிற சில ஜனங்கள் பிரமித்து போகும்படியான அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகும். இவன் எப்படி இதில் செத்து போயிடுவான், இவன் எதில் எப்படி இதில் மாட்டுவான். இந்த கடனில் மாட்டி எவனும் தப்புனதே இல்லை, இவன் தப்ப போகிறது இல்லை. அப்படி தான் சில நேரம் உலகம் நம்மை குறித்து நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை குறித்து மனிதர்கள் நினைத்தது போல ஒரு நாள் நடக்க போகிறதே இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சில கண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்குல்ல, எப்படியும் ஆக்சிடென்ட் ஆகும், எப்படி இந்த குடும்பம் பிரியும், உன் பிள்ளையும் ஒரு வம்புல மாட்டோம், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்படி படிச்சு முடிக்குன்னு பார்ப்போம், எப்படி வேலை கிடைக்குன்னு பார்ப்போம். அந்த சர்ச்சுக்கா போன உன் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்குன்னு பார்ப்போம். இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். உன் வீட்டில் ஒரு மரணம் வந்தா அந்த மரணத்தில் எப்படின்னு அடக்கம் பண்ற பார்ப்போம். சில பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா? அவனை பார்க்க வச்சே வேலையை முடிக்கிறவரே. யோசேப்பு கிட்ட அன்னைமார்கள் சொன்னாங்க, இல்ல சொப்பனமா பார்த்தா சொப்பனம் தூக்கி குழியில போடல. குழியில போட்டதும் போதாது, நான் வந்துட்டானுங்களே இவன்ட்ட வித்து போட்டுருவோம். வித்து போட்டுட்டு உன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பார்க்க வச்சாரா? பார்க்க வச்சாரா? ஒருத்தன் பார்ப்போம்னு சொல்லிட்டான்னா அவனுக்கும் சாவு கிடையாது, நமக்கும் சாவு கிடையாது. புரிந்தவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பார்க்கிற வரைக்கும் விட மாட்டாரு. சிஸ்டர், பார்ப்போன்னு சொன்னவனே உட்காந்து அழப்படாது. இதுட்டெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரை என்ன எதுக்கு உயிரோடு வச்சிருக்கிறீன்னு ஒப்பாரி வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், அவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான், இந்த வார்த்தையின்படி செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் மீட்பர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பதான் நம்ம செய்தியில முக்கியமான காரியத்தை கவனிக்கிறோம். பாருங்களேன், வாலிபன் எழும்பிட்டான். எழும்புனவன் எங்க போயிருப்பான்? ஹலோ, எழும்புனவன் எங்க போயிருப்பான்? நீங்க முழிக்கிறத பார்த்தா இந்த நாயினூரில் இருக்கிற வாலிப பையனை உங்க வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த மாதிரி முழிக்கிறீங்க. என் வீட்டிலையா ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி முழிக்கிறீங்க. அப்படி எங்க போயிருப்பாங்க? யதார்த்தத்தை சொல்லுங்க. இயேசு அந்த வாலிபனை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? அப்ப எங்க போயிருப்பான்? வீட்டுக்கு. ரொம்ப சிம்பிள். ஸ்தோத்திரம். ஐயா வீட்டுக்கு போகலையே, சரி ரைட் பரவாயில்ல. ஆண்டவர் நல்லவர். ஒன்று செய்யுங்க, சர்ச்சுக்குள்ள வரும்போது ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன ரொம்ப நல்லது. அப்போ நமக்கு ஒரு தொல்லை இருக்காது. பார்த்தீங்களா, சர்ச்சுக்குள்ளே ஃபோனே நம்ம கொண்டு வர்றது பெரிய தப்பு. அதுலேயும் ஃபோன் வராதபடி என்ன செஞ்சிருங்க, சங்க நெரிச்சிருங்க. ஃபோன் இல்லாத ஃபோனு அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சிடும். ஆஃப் பண்ணி வைக்கணும், சைலண்ட்லாம் வைக்கப்படாது. உள்ளே இருக்கும்போது நமக்கு 9 அழைப்புகள் வரும். அது நமக்கு ஆபத்தானது இல்லையா? அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். என்ன சரி, எங்கே போயிருப்பான் அவன்? திரும்ப வீட்டுக்கு. அடுத்து எனக்கு ஒரு கேள்வி, எந்த ரூட்டில் போயிருப்பான்?
எந்த ரூட்டில் போயிருப்பான்? வந்த ரூட்டில். அங்கே பாருங்க, அவன் கூட இருந்திருக்காங்க, அந்த பயணத்தில் இருந்திருக்காங்க அந்த தம்பி, நீங்களும் இருக்கீங்களே. அவன் தெளிவாக சொல்கிறான், வந்த ரூட்டில். சரி, யார் கூட போயிருப்பான்? வந்தவங்க கூடவே. தனியாக போயிருக்க மாட்டான், வந்தவங்க கூட தானே போனோம். சரி, எப்படி போயிருப்பான்? சார், பாதி தூரம் வர்ற வரைக்கும் இவனை பாடையில் கொண்டு வந்தாங்க. திரும்பி போன மீதி பயணம் என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? இவன் பாடையை தூக்கிட்டு போயிருப்பான். அதே தெரு, அதே ஜனங்கள், அதே வாலிபன். இப்போ சீன் வேற, இப்போ காட்சி வேற. ஏன் தெரியுமா? மீட்பர் சந்தித்திருக்கிறார். மீட்பர் சந்தித்திருக்கிறார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினதுன்னு தெரியுமா? இந்த தெருவில் அந்த தாய் அழுதுட்டு வரும்போது சிலர் சன்னலை திறந்து பார்த்துட்டு, ஒரு பையன் இப்படி, இந்த பிள்ளை ஏற்கனவே புருஷன் இல்லை, இதில் வேற பிள்ளை இல்லை, அனாதையாயிட்டாளே அப்படி நினைச்சிருப்பாங்கல்ல. சிலர் அழுதுட்டே இந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை நினைச்சு துக்கிச்சிருப்பாங்கல்ல. இனி எப்படி இந்த பிள்ளை ஒத்தையா வாழ போகுது, நிறைய நினைச்சிருப்பாங்க பாருங்க. இப்போ ஒரு பாதி தூரம் வரைக்கும் துக்கத்தின் பயணம், துக்கத்தின் பயணம். ஒரு பாதி தூரம் வரைக்கும் துக்க பாடல், சோக பாடல். ஒரு பாதி தூரம் வரைக்கும் கேள்விகள் நிறைந்த வாழ்க்கை இந்த தாய்க்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதியிலே நிறுத்தி அதே வழியில் திரும்ப போகிறான். இப்போ இந்த வாலிபன் தன்னை சுமந்த பாடையை சுமந்து கொண்டு போகிறான். இன்னைக்கு தேவ ஊழிய நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன்னை எது தூக்கிட்டு மரணத்துக்கு கொண்டு போக நினைச்சதோ, உன்னை எது தூக்கிட்டு அழிவுக்கு கொண்டு போக நினைச்சதோ, அதையே நீ தூக்கி பிடிச்சு சாட்சியாய் நிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உண்டானால் ஒரு அல்லேலூயா. உன்னை அழிக்க நினைச்ச அந்த வியாதியை நீ தூக்கி பிடிச்சு, இந்த வியாதி தான் என்னை அழிக்க நினைத்தது, இந்த பிரச்சனை தான் என்னை அழிக்க நினைத்தது, பார் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். பாதி தூரம் பாடை இவனை தூக்கிட்டு போச்சுது, இப்போ மீதி தூரம் இவன் பாடையை தூக்கிட்டு போறான். இந்த வாலிபனின் வீட்டு வாசல் அந்த பாடையை வச்சிருப்பாங்க, அந்த பாடையை வச்சிருந்திருப்பாங்க. தோத்திரம். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்ன தம்பி வீட்டுக்கு வெளியே பாடை இருக்கு, உனக்கு தெரியாதா? நான் செத்து போனேன்டே, என்ன தூக்கிட்டு போன பாடையாக்கும் இது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பகல்ல சொல்லுகிறாரு, உனக்கு தீமையாய் நேரிட்டவைகளை எல்லாம் உனது சாட்சியாக மாற்றி வைக்க என்னால முடியும். இன்னைக்கு எது சம்பவிச்சிட்டு இருக்கிறதோ அதுதான் உங்க சாட்சி. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இன்னைக்கு எது உங்களுக்கு சம்பவிச்சிட்டு இருக்குதோ அதுதான் உங்கள் சாட்சி. ரட்சிக்கப்படாத கணவர், மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு நபர் வீட்டில் இருக்கிறதுனால துக்கித்து நிற்கிறீர்களோ? நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ், என் குடும்பத்தில் வேற யாரும் ரட்சிக்கப்படலை. ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தம் உலகம் உங்களை கேள்வி கேட்கிறதோ? யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனா இருந்தவனை பார்த்து கேள்வி கேட்டாங்க. சீஷர்கள் கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவனை பெற்றவர்கள் செஞ்ச பாவமா? கேள்வி. உலகம் என்னைக்குமே நம்மகிட்ட 1000 கேள்வி கேட்கும், 1000 நம்மளை சந்தேகப்பட வைக்கும். டேய், நீ செஞ்ச தப்பா, உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பான்னு கேட்கும். ஆனா ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? இது இவனுடைய பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்களுடைய பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் விளங்கும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். நான் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்றேன். இன்னைக்கு உலகம் எதை உங்கள்கிட்ட கேள்வியா கேட்குதோ அதில் ஒரு தேவ கிரியை விளங்க போகிறது, அதில் ஒரு தேவ கிரியை விளங்க போகிறது. விசுவாசம் உண்டானால் வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, நான் ஆமென் அல்லேலூயா சொல்லல, வலது கரத்தை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. 30 வினாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த பீடத்தில் நிற்கும் போது சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு இன்னைக்கு சம்பவிக்கிறத கொண்டுதான் நான் சாட்சிகளை ஏற்படுத்த போகிறேன். இன்னைக்கு எது சம்பவிக்கிறதோ
அது உனது சாட்சியாக மாறப்போகிறது. எந்த காரியத்தை நிமித்தம் துக்கத்தோடு பாரத்தோடு வந்தீங்க, நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வியாதி உன் சாட்சியாய் மாறும். அந்த பொருளாதார நெருக்கடி உன் சாட்சியாய் மாறும். அந்த ரட்சிக்கப்படாத நபர் தான் உன் குடும்பத்தில் சிறந்த சாட்சியாய் எழும்புவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ சந்திக்கிற உன்னுடைய சம்பவங்கள் தான் உன் சாட்சி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணுவார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் நான் தேவ ஊழியனா மனதார உங்களை தேவ பிரசன்னத்திலிருந்து வாழ்த்திட்டு போறேன். இதுவரை உங்களை அவசரமாய் சில முடிவுகளுக்கு இழுத்து சென்றவை இனி இழுக்க முடியாது. நீங்க உங்க ஸ்தானத்துக்கு திரும்புவீர்கள், உங்க நன்மைக்கு திரும்புவீர்கள். நம்புகிறவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சிலர் உங்க வீடுகளில் வாழ முடியாம கஷ்டப்படுறீங்க. சொந்த வீடு வாழ முடியல, அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுதான் உன் வீடு, நீ அங்கதான் இருக்கணும். யாரு சொல்லும் கேட்டு வீட்டை மாற்றக்கூடாது, வீட்டை மாற்றக்கூடாது. வீட்டுக்குள்ள சில ஆவிகளுடைய போராட்டத்தை நீ உணரலாம். வீட்டுக்குள்ள சில தாங்க முடியாத குழப்பங்களை உணரலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஸ்தானத்துக்குள்ள ஒன்ன நான் திரும்ப கொண்டு போகிறேன். விடுதலை பெற்றவனாக, விடுதலை பெற்றவனாக உன் எருசலேமுக்குள் நீ திரும்ப வருவாய். உன் எருசலேமுக்குள் நீ திரும்ப வருவாய். திரும்ப வர பண்ணுவேன். என் மீட்பர் எனக்கு செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னை திரும்ப வர பண்ணுவா. எல்லாரும் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னை திரும்ப வர பண்ணுவா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். பேதுருவை சிறைக்குள்ள கொண்டு போட்டாச்சு. விடிஞ்சா மரணம், விடிஞ்சா மரணம். ஆனா சபையார் உட்கார்ந்து ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ராத்திரி இரவு நேரம் ஜெபம் பண்றாங்க. ஏன் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஏற்கனவே ஒரு நபரை இழந்துட்டாங்க. யாக்கோபு என்கிற தேவ மனிதரை இழந்துட்டாங்க. ஜெபிக்காம விட்டதுனால அவர் எப்படியே வந்துருவார். யாக்கோபு நம்ம ஆண்டவர் பெரியவர் அப்படி நினைச்சு இவங்க ஜெபம் பண்ணாம இருந்ததுனால அவர்கள் ஒரு பெரிய பாதிப்பை பெற்றார்கள். யாக்கோபை இழந்தார்கள். இப்ப தீர்மானிச்சாங்க, இனி நாங்கள் யாரையும் இழப்பதற்கு ஆயத்தம் இல்லை. எங்களுக்கு தேவ ஊழியராகிய பேதுரு வேண்டும் ஆண்டவரே. பயங்கர ஜெபம், இரவெல்லாம் ஜெபம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மார்க் என்பனுடைய வீட்டில் உட்கார்ந்து எல்லாம் ஜெபம் நடக்குதுங்க. பயங்கரமான ஜெபம் நடக்குது. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்ன தெரியுமா? நம்ம பைபிளில் வாசிக்கிற ஜெபத்திற்கான பதில் ரொம்ப வித்தியாசமான பதில் இது. ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி ஆள் கதவை தட்டிட்டு இருக்கிறார் பாருங்களேன். ஆமேனே போடலை. இன்னும் என்ன ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி பேதுரு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? கதவை தட்டிட்டு இருக்கிறார், கதவை தட்டிட்டு இருக்கிறார். ஆச்சரியம். அதனால தான் ஒருத்தராலும் நம்ப முடியலை. நான் இப்படி உங்களை இன்றைக்கு பகல் வாழ்த்த விரும்புகிறேன். இன்றைய தினம் முதல் உங்களுடைய சில ஜெபங்களுக்கு ஆமேன் போடும் முன்னமே கர்த்தர் பதில் தருவாராக. ஆண்டவரே அல்லேலூயா சொன்னவங்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா. அமைதியாக இருந்தவங்களுக்கு அடுத்த முறை எப்போதாவது இப்படி எது குறிப்பு வந்தால் மட்டும் இவங்க ஆமேன் சொன்னால் கொடுங்க ஆண்டவரே. இல்லைன்னா அது வரைக்கும் ஒன்றும் கொடுக்காதீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. என்ன பிரமிப்பூட்டுன வேத பகுதி இது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம். தூக்கிட்டு போய் உள்ளே போட்டாச்சு பேதுருவை. ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? ராத்திரியில் பேதுரு அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே தூதன் வந்தான். ஜெபம், ஆமென், ஜெபம் நுழைய முடியாத எல்கைகளுக்குள்ளும் தேவ கிரியைகள் நுழைவதற்கு ஏதுக்களை உண்டாக்கும். நுழைய முடியாத எல்கைகள், உலகம் சில எல்கைகளை சொல்லும். இந்த எல்கைக்குள்ளே நீ நுழைய முடியாது. என் ஊரில் இந்த தெருவுக்குள்ளே நீ வர முடியாது. என் வீட்டுக்குள்ளே நீ வர முடியாது. உலகம் சொல்லும், டே என் ஊருக்குள்ள நீ நுழைய முடியாது, இது எங்கள் கோட்டைன்னு சொல்லும். ஆனால் தேவ ஊழியனா சொல்றேன், ஒரு சபை ஜெபிக்க கூடுமானால் நுழைய முடியாத எல்கைகளுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய மகிமை நுழைந்து கிரியை செய்ய முடியும். சபை ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும்.
சபை ஜெபிக்க ஜெபிக்க ஐயா சொன்னாங்க, வாரத்தில் இடைப்பட்ட நாட்கள் ஜெபம். பெண்கள் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல, ஆண்கள் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு முகத்தை காட்டிட்டு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற தோத்திரம், சண்டே டு சண்டே கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. 6 நாளும் ஸ்தோத்திரம் அப்படியே சுத்திட்டு ஆராதனை நாள்ல மட்டும் கொஞ்ச நேரம் தலையை காட்டிட்டு போற ஆளா இருக்கக்கூடாது. சபையின் இடைப்பட்ட அத்தனை ஜெபத்துக்கும் வரணும். ஆமென் சொல்லுகிற சிலருக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வரணும் வரணும். ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அதன் பலன், ஆமென், சபை ஜெபித்ததின் பலன், எவரும் நுழைய முடியாத எல்கைக்குள் என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவது, எவருக்குமே தெரியாமல் எல்லா வேலையும் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவருக்குமே தெரியல. சொல்ல போனா பேதுருவுக்கே தெரியல. பேதுரு இந்த 4ஆம் காவலை கடந்து வர்ற வரைக்கும் அவர் சொப்பனம் காண்கிறதாக நினைச்சாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேதுரு விழாவில் தட்டி எழுப்பி சங்கிலி எல்லாம் விழ வச்சு கையை பிடிச்சி தூதன் நடத்திட்டு வர்றான். என்னை ரொம்ப பிரமிப்பூட்டின வசனம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 10வது வசனம், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. இல்லை, தானாய் திறவுண்டது. ஸ்தோத்திரம். நேற்று ஒரு தேவ ஊழியரை சந்திக்க போயிருந்தேன். அவங்களுடைய ஆலயம் புதிதாய் கட்டப்பட்ட ஒரு மகிமையான ஆலயம். ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆமாம், அவங்க ஒரு கதவை காட்டினாங்க. பாஸ்டர், இது சென்சார் கதவு. பக்கத்தில் போன உடனே ஆட்டோமேட்டிக்காகவே கதவை என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும். அவங்க சொன்னாங்க 1,65,000 ரூபா அந்த சென்சாருக்கு மட்டும். ஒரு கதவு திறந்து பூட்டுறதுக்கு எவ்வளவு சென்சார் எவ்வளோ வரும்? அதுக்கு மட்டும், சென்சாருக்கு மட்டும். கதவு வேற, அந்த சென்சார் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் 1,65,000 ரூபா ஒரு கதவுக்கு தான் வச்சிருக்கு. அப்படி திருச்சபைக்கு மொத்தம் 11 கதவு. அல்லேலூயா. இப்போ ஒரு கதவுல வச்சிருக்கு. அப்போ நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு அப்போ கேட்டார் 1,60,000. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் தான் 5 பைசா செலவில்லாமல் பரலோகம் ஒரு சென்சார் வச்சிருக்குது. பரலோகம் ரிமோட்டை கண்டுபிடிச்சதே நம்ம பரலோகம் தாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பாருங்க, இப்போ பேதுருவும் தூதனும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. இதுதான் கதவுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆமா, பேதுரு சொப்பனங்கான்ற மாதிரி நினைக்கிறாரு, தூதன் கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கதவு கிட்ட வந்தா கதவு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுதான்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தானாய் திறவுண்டது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஒரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தானாய் திறவுண்டது. சொல்லுங்க சத்தமா, தானாய் திறவுண்டது. ஆண்டுடைய ஊழியனா உங்களை வாழ்த்தி சொல்றேன். இன்று முதல் உங்க வாழ்க்கையில சில கதவுகளை கர்த்தர் தானாய் திறப்பார். சில வாசல்களை கர்த்தர் தானாய் திறப்பார். அது உலகத்துக்கு பெரிய இருப்பு கதவு. ஸ்தோத்திரம். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், பரலோகம் இன்னொரு சாவியை வச்சிருக்கு. அல்லேலூயா. இவன் பூட்டிட்டு சாவி அங்க வச்சிருக்கிறான். நான் சாவியை கொண்டு வந்து நான் திறந்தா தானே நீ போக முடியும் அவன் நினைச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறான். சாவியை தலைக்குள்ள வச்சு படுத்திருக்கான். எழும்பி பார்த்துக்கிட்டான், சாவி இங்கதான் இருக்குன்னு. ஆண்டவருக்கு திறவுகோல் வேண்டாம், திறவுகோல் தேவையில்லை. He doesn't need any keys, sir. அவர்தான் மேல இருந்த பட்டன் அழுத்தின கதவுகள் தானா திறக்குமே. நான் திறந்தா தானே திறக்கும்னு மனுஷன் நினைச்சிட்டு இருப்பான். சில சொல்வான், நான் கையெழுத்து போட்டா தான் உனக்கு நடக்கும். இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியனா சொல்றேன், அந்த கையெழுத்தை தானா போட வைப்பார் ஆண்டவர். 10 பைசா செலவில்லாம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானாய் செய்ய முடியும். கர்த்தரால முடியும். நம்புறீங்களா? நான் இந்த பீடத்திலிருந்து நம்புறேன். உங்களுக்கு இந்த வார்த்தை தேவைங்கிறத ரொம்ப இந்த ஆவியில உணர போய் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தானாய் நிறைய முட்டிட்டீங்கல்ல, நிறைய அரசியல்வாதியை பார்த்துட்டீங்க, நிறைய அதிகாரிகளை பார்த்துட்டீங்க. தோத்துறோம், அவங்க கேட்கறதெல்லாம் நமக்கு கொடுக்க முடியல. கர்த்தர் சொல்ற தானாய் திறக்கும். ஹலோ, நம்ம மீட்பர் அப்படிப்பட்டவருங்க. சரி, இப்போ எனக்கு கேள்வி, பேதுரு எந்த வழியாய் சிறைக்குள்ள போனானோ திருப்பி வரும்போது வேற எந்த வழியா வந்திருப்பார் நினைக்கிறீங்க?
அதே வழி. ஆண்டவர் சொல்றார், ஒரு திரும்பி வருதல் இருக்கு, ஒரு திரும்பி வருதல் இருக்கு. சில குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு திரும்பி வருதல் இருக்குது. You are going to come back. பேதுரு அந்த தெருவில் இழுத்துட்டு போகும்போது போர்ச்சேவகர்கள் அவன் கையை பிடிச்சு கொடூரமா கையை பிடிச்சு, ஏமல சும்மா இருக்க மாட்டேங்கிய, ஏசு ஏசுன்னு ஊர் முழுக்க கத்திட்டு அலையுது. ஆனா அவனை பாரு, ஒன்ன மாதிரியா சுவிசேஷம் சொல்லுதேன்னு இருக்கான். பெந்தகோசக்காரனால பெரிய தொல்லையா போச்சப்பா. சுவிசேஷ அறிவிக்கன்னு வம்பிழுத்துட்டு இருக்கீங்களே. பேதர்கிட்ட திட்டிருப்பாம்ல, உங்களால் எங்க நிம்மதி போச்சியா, ஏன் தூக்கம் போச்சு, இனி ஒன்ன உள்ள வச்சு ஒன்னைய சுவாலியை முடிக்க வரைக்கும் எங்களுக்கு தூக்க கலதை கிடையாது. இவன் திட்டிட்டே இழுத்துட்டு போயிருப்பான். வா சாவுக்குன்னே பிறந்திருக்கு, இழுத்துட்டு போயிருப்பான். பேதுருவின் கையை கொடிய இராணுவம் பிடித்திருந்தது. கொடிய இராணுவ வீரர்கள் பிடித்திருந்தார். விசாரணை கைதி, கொலை குற்றவாளி கைதியாக உள்ள கிடக்கிறார். அதே பேதுருவை எவருக்கும் தெரியாமல் அதே தெருவின் வழியே கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்ப என்ன வித்தியாசம் தெரியுமா? உள்ள போகும்போது கையை பிடிச்சிட்டு போனது கொடிய இராணுவ வீரர்கள், இப்ப வெளியே வரும்போது கையை பிடிச்சிருக்கிறது பரலோக தூதன். ஹல்லேலூயா. இப்ப கையை பிடிச்சிருக்கிறது பரலோக தூதன். ஒரு திரும்பி வருதலை நான் தேவ பிரசன்னத்தில் ஆவியில காண்கிறேன். இந்த சபைக்கு ஒரு திரும்பி வருதல் இருக்கிறது. இந்த சபையின் குடும்பங்களுக்கு ஒரு திரும்பி வருதல் இருக்கிறது. திரும்பி வருதல் இருக்கிறது. You will come back. திரும்பி வருவீர்கள். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீர்கள்? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஓரிரு நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி என்னை பாரப்படுத்துகிறார். நீங்கள் விரும்புனா முழங்கால் போடலாம், நீங்கள் விரும்புனா முழங்கால் போடலாம். நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் யாருக்குள்ளெல்லாம் நான் திரும்பி வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். சில விஷயங்கள் என்னை ரொம்ப தூரம் கொண்டு போகுது பாஸ்டர், அழிவை நோக்கி இழுத்துட்டு போகுது. குடும்பம் திரும்ப முடியாத ஒரு கடன் பாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. நான் ஆவியில உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்றேன். திரும்ப முடியாத ஒரு கொடிய வியாதியின் தாக்குதலுக்குள்ள என் குடும்பம் போயிட்டு இருக்குது. நீங்க இருப்பீங்கன்னு இன்னைக்கு பகல் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மீட்பருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய மீட்பருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், என் மீட்பருடைய பிரசன்னத்தை நாடுறேன். ஓரிரு நிமிடங்கள் ஜெபம் பண்றீங்களா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். என் மீட்பருடைய வார்த்தையை நம்புறேன். we will come back. நாங்கள் திரும்ப வருவோம். சிலரை கர்த்தர் மகிமைக்குள்ள திரும்ப கொண்டு வருகிறார், சிலரை கர்த்தர் அழைப்புக்குள்ள திரும்ப கொண்டு வருகிறார், சிலரை கர்த்தர் அபிஷேக நிலைக்குள்ள திரும்ப கொண்டு வருகிறார், சிலரை கர்த்தர் அந்த பிரதிஷ்டைக்குள்ள திரும்ப கொண்டு வருகிறார், சிலரை உங்க எருசலேமுக்குள்ள திரும்ப கொண்டு வருகிறார். இழந்த நன்மைகளுக்குள்ள, இழந்த மேன்மைக்குள்ள, இழந்த ஆளுகைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். நல்ல ஆவியில நிரம்பி ஓரிரு நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசி ரஹமானா ரதலதரபா ரிமெகெதலபெனி மோக்கியாதலரபனஹலோ ரிமெஷியாதலரபன ஹந்தரபா. நல்ல விடுதலையோடு என்ன வழக்கமா ஜெபம்ன்ற மாதிரி ஜெபிக்க கூடாது. இப்போ நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற போது சில காரியங்கள் நிறுத்தப்படுகிறது, சில காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. அந்த வியாதி, அந்த பொருளாதார நெருக்கடி, அந்த குடும்ப பிரிவினை இன்னைக்கு பகல் ஆண்டவர் நில் ராபோ ஷெகலே எல்மா நமந்தராதி யாக்கரபா he stops. அவர் நிறுத்துகிறார், அவர் நிறுத்துகிறார், அவர் நிறுத்துகிறார், அவர் நிறுத்துகிறார். மக்கோரோ லேகேமா நியாமா லபந்தர பௌதர நனா ரிகப லகனமத்தியக்க பலத்தனரா ரெக்கேபா ஷியந்தலபா. நேரலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில குடும்பங்களில் இருக்கிற கொடிய வியாதியின் அந்த நிலை நிறுத்தப்படுகிறது. You will not go to the next stage. அடுத்த நிலைக்கு அந்த வியாதி போவது இல்லை. சுகம் உண்டாகும்படி, பலன் உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி நிறுத்தப்படுகிறது.
ஒல்போரோ நிமாஹரபா ரகலபதி அந்தலதனரபலஹத்தலரபா. கர்த்தர் சில குடும்பத்தை திரும்ப கொண்டு வருகிறார். கல்லறை நோக்கிய உன் பயணம், கண்ணீரால் நிரம்பியிருந்த பயணம் இனி களிப்பாய் மாறுகிறது, களிப்பாய் மாறுகிறது. நம்பிக்கை இழந்த உன் பயணம் இனி நகைப்பினாலும் மகிழ்ச்சினாலும் நிரம்புகிறது. மகாஷகலரா நிமரத லதனகலது ரகலதனி அத்தலரபா ரூபகதுலபன ஹந்தரபியகலபகனோபோர் யந்தலரபோ. நீ இழந்து விட்டேன் என்று நினைத்த சிலதை திரும்ப கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இழந்து விட்டேன் என்று நினைத்த சில காரியங்களை, இனி உனக்கு இல்லை என்று நினைத்த சில காரியங்களை ரக்பல நந்தர தியாபல ருகாபன மகத்துலப நொத்தரோ ரேகமா ஹாலர பௌகதலரத்யந்தலரபா. இனி எனக்கு குடும்பம் இல்லை, என் பிள்ளை இனி எனக்கு இல்லை, என் தொழில் இனி எனக்கு இல்லை, என் சுதந்திரம் எனக்கு இல்லை நினைச்சல்ல. இன்னைக்கு பகல் கர்த்தர் சொல்லுகிறார், I am giving you back. நான் திரும்ப கொடுக்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன். நல்ல ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. You are gaining back. திரும்ப பெறுகிற நேரம், திரும்ப பெறுகிற நேரம். சிலரை உங்கள் எருசலேமுக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார். நீ இழந்த உன் சுதந்திர பாகம், நீ இழந்த உன் சொத்துக்கள், நீ இழந்த உன்னுடைய நன்மைகளுக்குள்ள உன் கால்கள் மிதிக்கும்படி, நீ சுதந்திரிக்கும்படி அவரநாத ரலதி அக்கரபா ரூபபல பௌதன ரதனகலப நிககலபன ஹதரலதி யந்தலரபா தேரபகனமுஷ்யந்தலரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் சிலருக்கு கதவுகளை தானாய் திறக்கும் என்று சொல்லுகிறார். உன் கதவுகள் தானாய் திறக்கும். திறவுகோல் அவன் கையில் இருக்கும், தாக்கோல் அவன் கையில் வச்சிருப்பான். ஆனா நான் உனக்கு தானாக திறப்பேன். உன் கதவுகள் தானாய் திறக்கப்படும். உன் கதவுகள் இனி பூட்டப்பட்டிருக்காது. அடைக்கப்பட்ட உனக்கு திறக்கப்பட்ட கதவு. Glory, glory, glory. லேரேனி ஆகல பௌரஹ நந்தர தியாலபரஹத்தலரபோ நியந்தலரபோ லேஷிகினார் யந்துரபோ நிமக்கரபலதரபா. அடைக்கப்பட்ட உனக்கு திறக்கப்பட்ட கதவு, அடைக்கப்பட்ட உனக்கு திறக்கப்பட்ட கதவு. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி என்று கரங்களை தட்டி நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல பிரசன்னத்தில் சொல்லுவோம், என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்வேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும், கரங்களை தட்டி சொல்வோம், காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு, உண்டெனக்கு, உண்டெனக்கு.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆமென். காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா. இந்த பல்லவியை பாடுகிற போது ஆமென், உங்கள் கரத்தை பிடித்திருந்த சில கொடூர கரங்கள், கொடூர கரங்கள், கொடூர கரங்கள், கொடூர கரங்கள் மாற்றப்பட்டு மகிமையின் தெய்வத்தின் கரம் உங்களை பிடிக்கிறதை காண்கிறேன். உங்க கையை பிடிச்சிருந்த சில பாரமான கிரியைகள் விலகி பரலோகம் உங்களை கரம் பிடிக்கிறது. பரலோகம் உங்களை கரம் பிடிக்கிறது. உன் மேல சில மரண திட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு பகல் உடைக்கிறார், உடைக்கிறார். மரண திட்டங்கள் உடைக்கப்படுகிறது. தரபலப ஷபர கதரா திகபபல ஹதலரதலபா லேரமனந்தி அபகதலரபா லுபபலபரபலபரபகனமரியந்தலபரதா துரபலபரபலபகரபலி மத்தியபலபரபலதியந்தலரபா லேரவனமக்கரபஷகலபத்தியகலதரலரா. நல்ல அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி விடுதலையோடு விடுதலையோடு சிலரை கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார். பேதுருவே, உனக்கு இன்னும் ஊழியம் இருக்கு, உனக்கு இன்னும் ஊழியம் இருக்கு. நீ செய்ய வேண்டிய மகிமையான காரியங்கள் இருக்கிறது. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ஓ ஆஹா அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல துதி பலிகளை அவருக்கு செலுத்துவோம். மீட்பர் என்னை திரும்பி வர பண்ணுகிறார். மீட்பர் என்னை திரும்பி வர பண்ணுகிறார். அப்படியே செய்கிற முடிய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக மீட்பர் இருப்பதால் மீண்டு வருவீர்கள். எப்படிப்பட்ட ஒரு மீட்பை கர்த்தர் தர்றாராம்? முதல்ல திரும்பி வர பண்ணுகிற ஒரு மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணுகிற மீட்பு. இரண்டாவது திருப்தியாகும் ஒரு மீட்பு, திருப்தியாகும் ஒரு மீட்பு. எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயீமின் மலைகளிலும் கீழையாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாக்குவார். நல்லா சொல்லுங்க இந்த வார்த்தையை, திருப்தியாக்குவார்.
என்னை திரும்பி வர பண்ணி என்னை ஒரு ஏழையாக ஒன்றும் இல்லாதவனாக வெறுமையானவனாக வாழ வைப்பதல்ல என்னை குறித்த தேவ திட்டம். நான் எப்போ திரும்பி வர்றேனோ அதோடு ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஊழியனாய் உங்களை இப்படி வாழ்த்த விரும்புகிறேன். இந்த நாள் முதல் தெய்வீக திருப்தி உங்கள் வாழ்வை நிரப்புவதாக. தெய்வீக திருப்தி. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. let there be divine fullness. தெய்வீக நிறைவு, தெய்வீக திருப்தி. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். தெய்வீக திருப்தி. யோவேல் 2ஆம் அதிகாரம் அந்த 26வது வசனத்தில் இப்படி தெய்வம் தம் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்களேன். ஜனங்கள் தங்க வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க, நிறைய பாடுகள் அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், யோவேல் 2:26, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எடுத்துட்டீங்களா? என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது உரிமை பாராட்டி வாசிக்கணும். அல்லேலூயா. எடுங்க தம்பி, ஒருத்தர் பைபிளே மூடிட்டாரு. ஐயோ, பைபிளை தர யோவேல் எங்க இருக்குன்னு தேடுமா? எடுமா. ஆமா, இப்போ உனக்கு ஒரு மைக் கொடுக்க போற, நீ தான் வாசிக்க போற. இப்போ யோவேல் எடுத்தியா? பிரசங்கம் ஆவியிலே போனாலும் கொஞ்சம் கருத்தோடையும் போனோம்ல. பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கம். இன்னைக்கு அவர் தான் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க போகிறார். சத்தமா வாசிமா அந்த வசனத்தை எனக்காக. யோவேல் 2:26. உன் பேர் என்னம்மா? கேட்கலடே. லிவின். புரியல. என்ன பேர்? இங்க வர்றியா கொஞ்சம் என்கிட்ட? வாய, பைபிளோட வா, பைபிளோட வா சீக்கிரம். இதுல வை, பைபிள் வை. அப்படின்னா என்ன? ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துரு, உனக்கு விடுதலை. யோவேல் 2:26 இங்கே இருக்கு. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, அப்பாதான் சவுண்ட்ஸா? சரி. ஆனால் இவருக்கு நல்ல ஜோம் பண்ண வேண்டியிருக்க. அவங்க அப்பா எங்க இன்னைக்கு வரலையா? வந்திருக்காங்களா? காணோம். அவங்க அப்பா எங்க இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க. ஆமாம், இவருக்காக நல்ல ஜெபம் பண்ணணும் ஐயா. ஆமாம், ஜெபம் அதிகம் தேவை. அவர் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் இவருக்கு மேலே அம்புக்குறி போட்டு காட்டினார் எனக்கு. அதனால் ரொம்ப முக்கியமான நபர், உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு நபர், வரும் காலத்தில் கர்த்தருக்காக பயன்பட போகிற ஒரு நபர். இன்றைக்கி அப்படியே ஒரு 10 அடி தள்ளியே நிற்கிறார். நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் ஆண்டவர் சொன்னார், அவனை மேலே கூப்பிடு, மேலே நிறுத்து, இவன் கர்த்தருக்காகத்தான் வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்காகத்தான். கர்த்தருக்காகத்தான். என்ன பேர் எப்படியோ இனி ஜீவி அப்படி தான்.
டிவின் இல்லை, டிவைன் தானே பேர். அப்படி தானே ஐயா? டிவைன் தானே, இல்லை டிவினா? அப்போ ஸ்பெல்லிங் என்ன? DIVINE, டிவைன். நீங்கள் டிவின்னு தப்பாக வாசித்தா நாங்களாம் அதுக்கு பொறுப்பு இல்லை. டிவைன்னா தெய்வீகம்னு அர்த்தம். ஆமாம், அதனால் இனி தெய்வீகம் மட்டும்தான். சரி, நம்ம நிறைய பேசுவோம் முடிச்சதுக்கப்புறம். என்ன உட்காந்துக்கோமா, யாரும் பைபிளை மூடிடாதீங்க. இந்த விசாரணை தான் இனிமேல் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை. தம்பி வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் அவர் மேலே அம்புக்குறியிட்டு காட்டினார். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தெய்வம் கண்ணு வச்சிருக்கிறார். தெய்வம் கண்ணு வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இன்னொருத்தனும் கண்ணு வைப்பான். சில பலவீனங்கள், தூரப்படுத்துகிற காரியங்கள் அதெல்லாம் மாறும். டிவைன் ஒரு ஊழியக்காரனா நிற்ப. அவங்க அப்பா கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கார் பாருங்க. அவர் அப்படி அமைதியாக உட்காந்துரு. அவர் சவுண்ட் சர்வீஸில் பெரிய ஆளாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு. அது உங்களோட முடிஞ்சுது. அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவரை எழும்பணும். என்ன நாளை பண்ண எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும்போது என்னையும் நினைக்கணும். கர்த்தருக்குள்ளே நல்லா அர்ப்பணித்து ஓடணும், தெய்வத்தை பற்றி கொள்ளணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு நல்ல டைரி வாங்கி அடுத்த வாரத்திலிருந்து எல்லா செய்திகளை எழுதி வைக்கணும். என்ன சரியா? ஆமாம், முடிச்சக்கப்புறம் நம்ம ரெண்டும் நிறைய பேச வேண்டியிருக்கு. கவனிங்க, தெய்வம் நம்மை திருப்தியாக்குகிறவர், திரும்பி வர பண்ணிட்டு விட்டுட்டு போறவர் அல்ல. என் பிள்ளை திரும்பி வந்தா அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுங்கிறத யோசிக்கிற நல்ல கர்த்தர். ஆமே. திருமணமாகி கொண்டு நம்ம பிள்ளைய விடுறோம், மறுவீடு காண போகுதல்பாங்க. போகும்போது வண்டி நிறைய பொருளாக போவோம். வாழ போகிற பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் திருப்தியாக கொண்டு போகிறோம். மனுஷன், அற்ப மனுஷன், தன் பிள்ளைக்கு கொடுக்க முடியாட்டாலும் கடன் வாங்கி செய்ய நினைக்கிற மனுஷன், தன்னால் செய்ய முடியாட்டாலும் ஊரில் உலகத்தில் 4 பேர்கிட்ட கேட்டு செஞ்சு கொடுக்குற மனுஷன். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரலோக தகப்பன், வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, சர்வமும் கர்த்தருடையது. அப்போ என்னைய திரும்பி வர பண்ணா என்னைய திண்டாடுற மாதிரி விட்டுட்டு போவாரா? விட மாட்டார். என்னை திருப்தியாக்கி வைப்பா. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த பார்வையில் பாருங்க. அவர் தான் என்னை திருப்பி கொண்டு வர்றாரு. அப்போ எனக்கு திருப்தியை தர வேண்டிய தகப்பன் தானே. அவர் தருவார், அவர் தருவார். ஆனால் என்னன்னா அவர் டயத்துக்கு தருவார். அதான் பிரச்சனை. நம்ம நினைச்ச நேரம் என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம முழங்கால் போட்டு அரை மணி நேரத்தில் அற்புதம் நடப்பதாகன்னா அவர் சொல்லுவார், இல்லைப்பா நான் ஒரு 1/2 டஜன் மாதத்தை உனக்காக வச்சிருக்கிறேன். 1/2 டஜன் மாதம் அப்படின்னா 6 மாதம் நீ வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்னுவார். நம்ம அரை மணி நேரத்தில் ஆகணும் செய்வீராக செய்வீராக சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம போய் ஆண்டவர்ட்ட சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் மாவானாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்வார், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பேன்னுவார். ஆமாம், அதனால ஜஸ்ட் we need to wait. கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளோதான். காத்திருந்தா சிறப்பானதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்பா நாம மகிமைப்படட்டும். திருப்தி ஆக்குவார். யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாயார கர்த்தரை துதிக்கும் அளவுக்கு நம்ம வாழ்க்கையை திருப்தியாக்குகிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திருப்தி. நான் இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் உணர்கிறேன். ஆமாம், இதுக்கு மேலே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ணலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலேயே அவர் தரப்போகிற 7 வித திருப்திகள் இருக்குது. ஸ்தோத்திரம். உள்ளே போனால் நேரம் ஆயிட்டே இருக்கும். என்ன ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, மூன்றாவது மீட்பர் இருப்பதால் நம்ம மீண்டு வருவோமே, அந்த எப்படிப்பட்ட மீண்டு வருகிற அனுபவத்தை கர்த்தர் தருகிறாரா? 1, திரும்பி வர பண்ணி நம்மை மீட்கிறவர். 2வது திருப்தி
திருப்தியாக்கி நம்மை மீட்கிறவர். மூன்றாவது, தீர்வு உண்டு பண்ணி நம்மை மீட்பார். தீர்வு உண்டு பண்ணி. நீங்கள் அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 50வது அதிகாரத்தின் 28வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது அதிகாரத்தை பாருங்க. நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சீயோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்தில் இருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிறார். பாபிலோனுக்கு ஒரு தீர்வு. காரியம் 35வது வசனத்திலிருந்து இருக்குது பாருங்க. 35வது வசனத்திலையும் இன்னும் கர்த்தர் சொல்றார், பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் வருமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கதையை கர்த்தர் முடிக்க போறார்னு அர்த்தம். தீர்வு உண்டு பண்ணுகிற மீட்பு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்பின அந்த பாபிலோனிய வல்லமைகளை தீர்த்து அவைகளை அகற்றி நம்மையோ நிறைவும் பூரணமான வாழ்வுக்குள் நிலை நிறுத்துகிற அற்புதமான தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம். வேகமா ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். ஏன் இந்த பாபிலோன் தீர்க்கப்பட வேண்டியது? ஏன் இந்த பாபிலோனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு தீர்வு நமக்கு வர வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், என்னோடு கூட எரேமியா 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பாபிலோன் என்ன செய்கிறதாம்? தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பாபிலோன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லிட்டு நம்ம உடனே ஜெபிக்க போகிறோம். 1, அது முற்றுகையிடுகிறது. பாபிலோன் நம்மை முற்றுகையிடுகிறது. 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அதை முற்றுகை போட்டார்கள் என்று இருக்கிறது. பாபிலோன் தன் ராணுவத்தோடு வந்து யூதாவை முற்றுகை போட்டது. இன்னைக்கு பகல் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய தீர்வு உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை முற்றுகையிடுகிற ஆவிகளில் இருந்து உன் காரியங்கள்ல ஒரு நல்ல தீர்வு உண்டாக போகிறது. ஆமீன். இந்த பாபிலோன் முற்றுகையிடும், முன்னேற விடாது, முடக்கி போடும். உள்ளேயே முறுமுறுத்து கொண்டிருக்க வைக்கும், உள்ளேயே முடித்து போட நினைக்கும். முற்றுகையிடுகிற ஆவி. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். எரேமியா 39:2. ஆமென், ஸ்தோத்திரம். அரண்களை உடைக்கும் ஆவி, அரண்களை உடைக்கும், மதிலில் திறப்பு உண்டாக்கி உள்ளே நுழைகிறது. நம்முடைய அரண்களை, நம்முடைய பாதுகாப்பை உடைக்க துடிக்கிற ஆவி இந்த பாபிலோனிய ஆவி. உன்னை சுற்றி ஒரு மதில் இருக்கக்கூடாதே, பரிசுத்தம் என்னும் மதில் இருக்கக்கூடாதே, ரட்சிப்பு என்னும் மதில் இருக்கக்கூடாதே, துதி என்னும் மதில் இருக்கக்கூடாதே, வார்த்தை என்னும் மதில் இருக்கக்கூடாதே, பிரதிஷ்டை என்னும் மதில் இருக்கக்கூடாதே. அதை உடைத்து உள்ளே வர வேண்டும் என்று நம்மை சுற்றி இருக்கிற தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக ஸ்தோத்திரம் அரண்களை உடைக்கிற ஆவி இது. 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம் எரேமியா 39:4. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி. 3வது ஓட வைக்கும் ஆவி, ஓட வைக்கும் ஆவி நம்மை நிற்க விடாது. திராணியோடு நின்று பிரச்சனைகளை எதிர்கொள்ள வைக்காது. ஓடிரு. பிரச்சனை வந்தவனை வீட்டை விட்டு ஓடு, பிரச்சனை வந்தவனை ஊரை விட்டு ஓடு, பிரச்சனை வந்தவனை சபையை விட்டு ஓடு. ஓட வைக்கிற ஆவி. இயேசுவுக்காக ஓடுறதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு ஓடுற ஆட்களாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அழைப்பில் ஓட வேண்டியவர்கள் அழைப்பை விட்டு ஓடுகிறார்கள். அபிஷேகத்திலே ஓட வேண்டியவர்கள் அபிஷேகத்தை விட்டு ஓடுகிறார்கள். அர்ப்பணிப்பிலே ஓட வேண்டியவர்கள் அர்ப்பணிப்பை விட்டு ஓடுகிறார்கள். இந்த பாபிலோனிய ஆவி ஓட வைக்கும். உன் ஸ்தானத்தை அறியாமல், உனக்கு இருக்கிற பொறுப்புகளை அறியாமல் ஓட வைக்கும். ஜெப நாட்களில் உலகத்துக்கு பின்னே ஓட வைக்கும். ஆராதனை நாட்களில் ஆடம்பரங்களுக்கு பின்னே ஓட வைக்கும். இந்த ஆவி, பாபிலோனிய ஆவி, ஓட வைக்கும். 5வது வசனம். 4வதாக இந்த ஆவி பின்தொடரும் ஆவி, பிடித்து கொள்ளும் ஆவி, பின்தொடரும் ஆவி, பிடித்து கொள்ளும் ஆவி.
எரேமியா 39ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து பின்தொடருகிற ஆவி, பிடித்துக் கொள்ளுகிற ஆவி. நான் கடைசி ஓரிரு நிமிடங்கள் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். தேவ ஊழியனை சொல்லுகிறேன், இன்னைக்கு பகல் சில முற்றுகைகளை கர்த்தர் உடைப்பார். சில முற்றுகைகளை உடைப்பார். பல ஆண்டுகளாக சில குடும்பத்தை சுற்றி போட வைத்திருக்கிற முற்றுகை, உன்னை நான் வாழ விடமாட்டேன், உன் தொழில் முன்னேற விடமாட்டேன், உன் குடும்பம் அன்பாய் ஐக்கியமாய் இருக்க விடமாட்டேன் என்கிற முற்றுகையிட்டு இருக்கிற ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு பகல் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படும். இரண்டாவது, அரண்களை தகர்க்கிற ஆவிகள், நம்மை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய அரண்களை தகர்த்து உள்ள நுழைய பிரயத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இன்றைக்கு முறியடிக்கப்படும். மூன்றாவது, ஓட வைக்கும் ஆவி. நான்காவது, பின்தொடருகிற பிடித்து கொள்ளுகிற ஆவியாக்கும் இந்த பாபிலோனிய ஆவி. ஐந்தாவது, அடையாளங்களை அழிக்கும் ஆவி. அடையாளங்களை அழிக்கும் ஆவி. 8வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 39ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. கல்தேயர் ராஜாவின் அரண்மனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களையும் இடித்து போட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆலயத்தையும் இடித்து போட்டார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டது, அரண்மனை இடிக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? எருசலேம் தன் அடையாளத்தையே இழந்து விட்டது. அடையாளத்தையே இழந்து விட பண்ணுகிற ஆவி. சிலரெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் மகிமையாய் பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்தில் அவ்வளவு உத்தரவாதத்தோடு ஜெபித்தவர்கள், இன்றைக்கு தங்கள் அடையாளத்தையே இழந்து போய் நிற்கிறார்கள். அடையாளத்தை இழந்து போய் நிற்கிறார்கள். இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு தீர்வு உண்டு பண்ண விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த 5 வித பாதிப்பை கொண்டு வருகிற பாபிலோனிய வல்லமைகளுக்கு எதிராக என் பட்டயம் இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. எழுந்திருப்போம் தெய்வ சமூகத்தில். கர்த்தரின் பட்டயம் எழுந்தருள் இருக்கிறது. கர்த்தரின் பட்டயம் எழுந்தருள் இருக்கிறது. வேகமாக எழும்புங்க. கண்களை மூடி கர்த்தருடைய நல்ல சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற கொஞ்ச நேரத்தை பயன்படுத்துவோம். இன்னும் 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான். வேகமாக எழும்புங்க. பிள்ளைகள்லாம் எழும்புங்க. சின்ன பிள்ளைகள்லாம் எழும்புங்க. ஏன் இத்தனை தாமதம்? பிரைஸ் தி லார்ட். எழும்புங்க. கண்ணை மூடணும். யாரோ கண்ணை திறக்கக்கூடாது. யாரும் வெளியே ஆங்காங்கே போகக்கூடாது. என்ன, இந்த நற்செய்தி பெருவிழாவின் கடைசி நிமிட துளியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சொல்லி இன்னைக்கு இந்த சபையின் பீடத்துக்கு அனுப்பினார். நான் இன்னைக்கு சிலருடைய முற்றுகைகளை உடைக்க போகிறேன். முற்றுகைகளை உடைக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்க. எங்கெங்க வாழ்க்கையில நீங்க சத்துருவினால் சூழப்பட்டிருக்கிறீர்களோ, பொல்லாத கிரியைகளால் சூழப்பட்டிருக்கிறீர்களோ, அத்தனை முற்றுகைகளையும் கர்த்தர் உடைக்க போகிறார். அத்தனை முற்றுகைகளையும் கர்த்தர் உடைப்பார். எல்லாரும் கண்ணை மூடி அப்பா சமூகத்தை நோக்கி பார்த்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முன்னேற முடியாத சில குடும்பம், வெளியே போக முடியல. Your doors were closed. உங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், வெளியே சத்துரு காத்துட்டு இருக்கிறான். எப்ப தாக்குவான்னு தெரியல. full of fear, பயத்தினால் நிறைந்து நான் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற நிலையோடு இருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிற நேரம். கர்த்தர் விடுதலையாக்குகிற நேரம். ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஒசன்னா 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 ஒசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஒசன்னா ஒசன்னா ஒசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே.
வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் இப்போ உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. மறுபடியும் இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஓ அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ரிபாலதரா ஏரபௌடியந்தரபலதரா. அந்தகார வல்லமை முறித்திட முற்றுகைகள் முறியடிக்கப்படுகிறது. சத்துருவின் முற்றுகைகள் முறியடிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி கட்டுகளோடு வந்த ஜனம் விடுவிக்கப்படுவதாக. இவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை முற்றுகைகளும் முறியடிக்கப்படுவதாக. ஓரபல பௌரபல வான்னர பௌனமா ரிபல கரபல பௌரத்தியந்தலரா தூரபலபா ரிபல ஹரபலிய தலபரபஹன கத்தலரபா தேரமா ரபௌன நந்தரா லதான மரக்கத்தியலரா லிபோ ரிபக்கர மஹோன மஷத்தல திரியந்தரபா லிபரபல் யந்தரபா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஓ சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஒரு விடுதலையை கர்த்தருக்கு பகல் கட்டளையிடுகிறார். ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்ல, நேரலையில பார்க்கிற ஜனத்துக்கு ஒரு விடுதலை. இந்த சத்தத்தின் ஆமென் எல்கைகளில் எல்லாம் ஒரு விடுதலை. எங்கெல்லாம் அந்த வார்த்தை பரவி போகிறதோ, there is deliverance in the mighty name of Jesus. இயேசுவின் அற்புத நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாக. முற்றுகையிடப்பட்ட குடும்பங்கள் தேவ வல்லமையால் விடுவிக்கப்படுவார்களாக. துரபலபரபலபா ரிபலஹரபலியத்தரபனா ரக்கபபஹத்தலபரியத்தலரபா துரபலபௌரபரியந்தரபா. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. கர்த்தரின் கரத்தால் நல்ல ஒரு நிமிஷம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி receive your deliverance. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. புதிய வாசல்கள் திறக்கப்படுவதை பெற்றுக் கொள்ளுங்க. புதிய நடத்துதலை பெற்றுக் கொள்ளுங்க. புதிய சுதந்தரிப்பை பெற்றுக் கொள்ளுங்க.